வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த கடன் பிரச்சனை நான் சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட வருமானத்தை காட்டிலும் எனக்கு நெறைய கடன் இருக்கு பாஸ். நான் எவ்வளோ கால்குலேட் பண்ணாலும் இத என்னால அடைக்கவே முடியல. அப்படி ஒரு சந்தேகத்தோடும், கேள்விகளோடும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. உங்கள் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் முடிவு தரக்கூடிய ஒரு வீடியோவா இது இருக்கும். அதாவது சில நேரத்துல நம்மளுடைய வேல்யூ பணத்தை வச்சு மக்கள் கால்குலேட் பண்ணிடுவாங்க. நீங்க நல்லா இருக்கும்போது உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட 10 பைசா இல்லாத நேரத்துக்கும் போது தான் உண்மையாவே உங்களுடைய வேல்யூ மக்கள் என்னவா உங்கள கணிச்சு வச்சிருக்காங்க, உங்கள எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா இதுல முக்கியமான விஷயம், நீங்க உங்கள எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய கடவுள், உங்களுக்காக நீங்க வச்சிருக்கக்கூடிய கடவுளை நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெரிய காட்டு வழியாக ஒரு கிராமத்து மனுஷன் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. போகும்போது கீழ ஒரு கழுகு குஞ்சு அடிபட்டு கீழ விழுந்திருக்கு. அவர் எடுத்து பார்க்குறாரு. அந்த குஞ்சு ரொம்ப கத்திட்டு இருக்கு. ஸோ அந்த கழுகு குஞ்சு தன்னோட கையில எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. தன்னோட குடிசை வீட்ல அந்த கழுகு குஞ்ச பார்க்குறாரு. அதுக்கு 2 ரெக்கையிலும் அடிபட்டிருக்கு. ரொம்ப காயமா இருக்கு. பறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. சரி இருந்தாலும் அதுக்கு காயமாச்சுன்னா சரியாச்சு பறந்துரும். ஆனா அதற்கும் கஷ்டப்படுமேன்ட்டு அவர் என்ன பண்ணாரு, மருந்து போட்டு வச்சுட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கு திடீர்னு ஒரு வேலையா வெளிய போனாரு. அந்த கழுகு குஞ்சு அந்த குடிசையின் வாசல்ல தான் இருக்கு. அந்த குடிசையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய கோழிகள வளர்த்து வச்சிருந்தாரு, சேவல்கள வளர்த்து வச்சிருந்தாரு, ஆடுகள வளர்த்து வச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்த கழுகு குஞ்சு வழியில துடிச்சிட்டு இருக்கும்பொழுது, அந்த கோழிகள்லாம் அத பார்க்குது. வந்துட்டு பேச ஆரம்பிக்குது. என்னன்னா, "எங்களுக்கெல்லாம் பார்த்தியா ரெக்கை இருக்கு, நாங்க நல்லா இருக்கோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெக்க முளைச்சா கையிலேயே பிடிக்க முடியாது. இதுபோல அடிபடும் பொழுது தான் எங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். நீ ஒரு காலத்துல மேல பறந்திருந்த. இப்ப பார்த்தியா கடவுள் உன்ன அடிச்சிட்டாரு. நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப. நீ ஏதோ பாவம் பண்ணிட்டு இருப்ப. அதனால தான் கடவுள் உன்ன அடிச்சு கீழ போட்டாரு. உனக்கு இது தேவைதான்ட்டு அத கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஆடுகளும் சரி, கோழிகளும் சரி கிண்டல் பண்ணிட்டே இருந்தது. இருந்தாலும் அந்த கழுகு வலி தாங்காம அமைதியா காத்துட்டு இருந்து அமைதியா இருந்தது. இந்த சூழ்நிலையில அந்த காட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கு. அந்த மலைப்பாம்பு அந்த குடிசன் வழியா வரும்பொழுது இந்த கோழிகள்லாம் பார்த்து சாப்பிடுறதுக்காக வர்ற நேரத்துல, கோழிகள், ஆடுகள் எல்லாம் பயந்துட்டு இருக்கு. பயந்துட்டு இருக்கும்போது எல்லாம் சாப்பிட போதான்னு எல்லாம் கத்திட்டு இருக்கும்பொழுது, இந்த கழுகு குஞ்சு அந்த மலைப்பாம்பு முன்னாடி நிக்குது. மலைப்பாம்பு முன்னாடி நிக்கும் பொழுது, இந்த கழுகு குஞ்சால பறக்க முடியாது. ரெக்கைகள் 2 அடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மலைப்பாம்பு பார்த்து அந்த கழுகு குஞ்ச பார்த்து சிரிக்குது. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி நிப்ப? நான் உன்ன கடிச்சு கடிக்க போறவன் வந்துனா உன்னால பறக்க கூட முடியாது. உன்னால எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது. நல்லா அடிபட்டுட்டு இருக்க. நீங்க பழைய கழுகுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அடிபட்ட கழுகு. உன்னால முடியாதுன்னும்போது அந்த கழுகு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய பலத்தை அதுகிட்ட காட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் அடிபட்டாலும் என் சிறகுகள் உடைந்திருந்தாலும் நான் ஒரு கழுகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை போல நிறைய பேரை நான் சாப்பிட்ருக்கேன். என்னுடைய விரல் நகங்களை பார்த்துக்க. என்னோட விரல் நகங்கள் ரொம்ப மோசமானது. ஒரு ஆடு தூக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் பெரிய பெரிய ஆடெல்லாம் தூக்கியிருக்காங்க. நான் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் என்ன நீ சாப்பிடணும்னு நினச்சேன்னா உன்னுடைய வயிற்றை நான் கிழிச்சிடுவேன். உன்னுடைய உடம்பை நான் பீஸ் பீஸாக ஆகிக்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். நீ என்ன ஒன்றா பண்ணிக்கோ. நான் உன்னை எதிர்க்காமல், உன்னை கொத்தாமல், உன்னை கிழிக்காமல் நான் போக மாட்டேன்னு ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக அதோட பேச ஆரம்பிக்கவோ, அந்த பாம்பு யோசித்து பார்த்து, ஆஹா இது இதுக்கெல்லாம் தேவையில்லாத வம்பு. கோழியோ ஆடுகளனாலும் அடித்து சாப்பிட்டுலாம், இது நம்ம எதாவது பண்ணிச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, கோழிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கழுகு இருந்தது. ஆனால் 2ம் ஒன்று கிடையாது. கோழிகளுக்கு சிறகுகள் இருந்தாலும் பறக்க முடியாது. அந்த அளவுக்கு பறக்க முடியாது. ஆனால் அதோடைய மனநிலைமை பார்த்துக்கங்க, கோழிகள் பயந்து ஒதுங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கழுகுக்கு சிறகுகளே இல்லை, சிறகுகளே ஒடிஞ்சிருந்தாலும் அதனுடைய சுபாவம் எதிர்க்கக்கூடிய சுபாவம். அந்த சுபாவத்தினால அது தப்பிச்சுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடிபட்டிருக்கு, நம்மளால் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சில பேர்லாம் நம்மளை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாரு, நீ பாவம் பண்ணிட்ட, ஏதோ தப்பு பண்ணிட்ட, இதெல்லாம் மதிக்காமல் பண்ணிட்ட, எங்களை கேட்காம பண்ணிட்ட, நீ ஏதோ தப்பாக டிசிஷன் எடுத்த, முட்டாள்தனமாக டிசிஷன் எடுத்த, ஏதாவது சொல்லி நம்ம நோகடிக்கும் போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, அவங்களாம் கோழிகள்,
சேவல்கள் போல தான். அவங்களால அத பேச மட்டும் தான் முடியும். ஆனா, ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு உங்கள விட அவங்க வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. உங்களால மட்டும் தான் இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு சிறகுகள் இல்லன்னா கூட எதிர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா, நீங்க அப்பேற்பட்ட மனநிலைமை உடையவர்கள். நீங்க தைரியசாலிங்க. நீங்க வந்து எவ்வளோ பிரச்சனைய தாங்கி வந்திருக்கீங்க. எவ்வளோ உங்க வாழ்க்கையில எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா, இதையும் உங்களால தாங்க முடியுங்க. இது வந்து நம்ம அறிஞ்சுக்கிற விஷயம். சில நேரத்துல கடவுள் நமக்காக சில விஷயங்கள் செய்யும் பொழுது, நம்ம கடவுள புரிஞ்சுக்க மாட்டோம். எப்படின்னா, ஒரு கிராமத்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இன்டர்வியூக்காக ஒரு நகரத்துக்கு போறான். அவனுக்கு அந்த புதுசு. இந்த இன்டர்வியூல எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு தெரியாது. இந்த உலக நடவடிக்கைலாம் தெரியாது. நகர நடவடிக்கைலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்குள்ள போறான். ஒரு இன்டர்வியூ ஹாலுக்குள்ள பெரிய பில்டிங்க பார்க்குறான். பில்டிங்க பார்த்து இவ்வளோ பெருசா பில்டிங்கான ஆச்சரியத்தோட போறான். இன்டர்வியூ அந்த ரிசப்ஷன்ல கேட்குறான். எங்க இன்டர்வியூ கிடைக்குதுன்னு கேட்குறான். அவங்க வந்து 5வது மாடிக்கு போங்க சொல்றாங்க. 5வது மாடிக்கு லிஃப்ட்ல போறான். அதுக்கப்புறமா அங்கே நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க. கியூவில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறான். 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்டர்வியூ நடக்குது. 4 பேர் அவனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. அந்த ஸ்டேஜை அவன் தாண்டிடுறான். செகண்ட் ஸ்டேஜில் 2 பேர் அவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த ஸ்டேஜும் அவன் தாண்டிடுறான். 3வது ஸ்டேஜ் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இன்னும் கூட ஒருத்தர் அவர் கான்வர்சேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டேஜையும் அவன் தாண்டிடுறான். ஸோ 3 விதமான இன்டர்வியூ ஸ்டேஜை அவன் தாண்டிடுறான். 4வதாக பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் வரும்பொழுது அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல. சரி, நான் கிராமத்துலேருந்து வந்ததுனால சரியாக ஃப்ளூயண்ட்டாக அவனால் பேச முடியாதனால அவனுடைய இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதனால அவன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தலை குனிஞ்சிட்டு அந்த சாலையில் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்ஸ் கீழே கிடைக்குது. என்ன இது பர்ஸ்ன்னு பிரித்து பார்க்கும்போது அந்த அட்ரஸ்லாம் இருக்குது, பணம்லாம் அதில் இருக்குது. அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸ்க்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறான். அது ஒரு பெரிய பணக்கார வீடு. ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பெரிய பணக்காரர். அவர்கிட்ட போய் இந்த பர்ஸை கொடுக்குறான். இந்த பர்ஸு கீழே இருந்துங்க, நாங்கள் அந்த இடத்துல பார்த்துருக்கும்போது அவர் கேட்குறாரு, விசாரிக்கிறார், என்ன விஷயமா அந்த இடத்துக்கு வந்தீங்க, என்ன விஷயம், பேர் என்னெல்லாம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் கிராமத்துலேருந்து வந்தேங்க, நான் வந்து இந்த இன்டர்வியூ இத்தனை ஸ்டேஜ் வந்தேன், என்னோடய இங்கிலீஷ் பெருசாக இல்லாதனால என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லும்போது, அப்போ அவர் வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்து, இந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு உன்னை இன்டர்வியூ வச்சவங்ககிட்ட கொடுத்தவொடனே உன்னை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் சொல்லும்போது, அந்த பையன் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான். இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அவன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் திடீர்னு வந்து இன்டர்வியூ கார்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நீங்கள் ஓனர் சொல்கிறீங்க, இது எப்படி இது சாத்தியம்? நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு ரிசப்ஷன் பார்க்க வேண்டியது இருக்குது, லிஃப்ட்டில் வச்சு நான் 5ஆம் மாடி போக வேண்டியது இருக்குது, 1 மணி நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணுறேன், செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன், தேர்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன், குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கிறேன், இவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது, இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் நான் போகிறேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன். நீங்கள் ஓனர் ஒன்று உங்களுக்கு எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களா கேட்கும்போது அவர் சிரித்தார். நீ வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஒரே நிமிஷம் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அடுத்த சில நிமிஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யாரெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்களோ அதில் முக்கியமான 2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வராங்க. அவங்க முன்னாடி இவங்க தானே உன்னை கடைசியாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஆமாம் சார் போது அவங்க முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க அடிக்க சொன்னார். அடித்து அவங்க கையில் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறப்போகுது, நீங்கள் வாழ்க்கை உயரப்போகுது, இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்கன்னு ஒரு வார்த்தை யார் மூலமாவது வரலாம், என் மூலயமா வரலாம், வேறு யார் மூலயமா வரலாம். அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் தெரியுமா, இது எப்படி நடக்கும், இது வரைக்குமே இந்த ப்ராசஸிங்கில் தான் எனக்கு லோன் கிடச்சிருக்கு, இந்த ப்ராசஸிங்கில் தான் எனக்கு கடன் அடைஞ்சிருக்கு, ஒரு 10 கோடி ரூபா எனக்கு கிடைக்கணும் கூட எனக்கு இப்படி இருந்தால் தான் கிடச்சிருக்கணும், எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்சுருந்தா தான் கிடச்சிருக்கணும், யாராவது வந்து எனக்கு கொடுத்தா தான் கிடச்சிருக்கணும், இல்லாட்டி ஏதாவது சொத்து இருந்தால் தான் எனக்கு இந்த கடன் அடைஞ்சிருக்கும், எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் ஒரே வார்த்தையில் எனக்கு எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதை செய்கிறதுக்கு தான் கடவுள் இருக்கிறார். அவருடைய திட்டங்கள் வேறு, உங்களோட ப்ராசஸிங் மாதிரியே அவருடைய திட்டங்கள் இருக்காது, அவருடைய வழிகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழிகளை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பினா போதும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் அனைத்து விதமான கடன்களும் அடைந்து தீர்ந்து விடும், நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள், உங்கள் சூழ்நிலை எல்லாம் டோட்டலாக மாறப்போகுது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு உயர்வடைவீர்கள். சோர்ந்து போகாதீங்க, எதிர்த்து நில்லுங்க, உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு கழுகு, சாதாரண கோழிகள் அல்ல. இரண்டாவது, உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே போல் உங்கள் உயர்வுக்கான விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுது. நீங்கள் வெயிட் பண்ணல, அது உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அதனால நீங்கள் பொறுமையாக இருங்க, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் வார்த்தைகளை சொல்லும்போது நடக்கும் என்று நீங்கள் நம்பும் பொழுது அது நடக்கும். கேள்விகள் கேட்காம நம்புங்க. கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கார். உங்களுக்கு செய்யாமல் யாருங்க செய்ய போகிறாரு? அப்படிலாம் கைவிட்டு உங்களுக்கு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டார். ஸோ தைரியமாக இருங்க. மற்றொரு வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.